2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா டிஎன் கவர்மெண்ட்ஸ் கேபினெட் மீட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க 2 டார்கெட் வைக்கிறாங்க. 2030 நாங்கள் அந்த 2 டார்கெட்டை வந்துட்டு பிடிப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா டேயில் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்துட்டு வாட்டர்ஸ் வந்துட்டு ஹைட் அதிகமாக உள்ள இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ நைட் டயத்தில் வந்துட்டு அந்த வாட்டரை வந்துட்டு ஹை பீக்லேருந்து வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு டர்பைன் மூலிமா எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா நைட் டயத்தில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிசிட்டி ரெகுலராக இருக்கணும் அப்படின்றத இவங்க ஒரு டார்கெட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 50% வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜியாக வந்துட்டு நாங்கள் வந்து கொண்டு வருவோம் 2030 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராலாக 2030 2000 மெகாவாட்ஸ் சோலார் பவர் மூலியமாக, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி மூலியமாக நாங்கள் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றத டார்கெட்டாக சொல்கிறாங்க தமிழ்நாடு கேபினெட் மீட்டிங்கில். ஸோ பஞ்சாமிர்தம் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், யூனியன் கவர்மெண்ட்ஸில் இருக்குது. ஸோ இதோட டார்கெட்டும் அதே பேஸ் பண்ணி தான் இருக்குது. அடுத்தது சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எஸ்கே பிரபாகர் அப்பாயிண்டட் ஆஸ் டிஎன்பிசி சேர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 316(1) படி இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து நடந்திருக்கு. இது அப்பாயின்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இவரை ரிமூவ் பண்ணுறது வந்துட்டு பிரசிடெண்ட்டால் மட்டும்தான் முடியும். இவரோட 10 இயர் பார்த்துட்டோம்னா 6 வருஷம், இல்லை அப்படின்னாக்கா 62 வயசுக்குள்ள அவர் வந்து சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். அடுத்தது தரங் சக்தி எக்ஸசைஸ் டு பி பைனியல் ஈவெண்ட்ஸ் சேஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸு ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்துட்டோம்னா சூலூர் அப்படின்ற இடம் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸில் இது பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து ஜோத்பூர் ராஜஸ்தானில் வந்துட்டு செகண்ட் ஃபேஸில் வந்துட்டு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் யார் அப்படின்னாக்கா விஆர் சௌத்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டில், 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்துட்டு இந்த எக்ஸசைஸை வந்து மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸை வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிஜேபி எம்பி ஜெகதாம்பா பால் டு ஹெட் ஜேபிசி ஆன் வக்த் பில் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 உமன் மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்கணும், அதாவது வக்த் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ட்ரிபியூனலில் ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் கொண்டு வர போகிறாங்க இந்த பில்லு மூலியமாக. அதில் என்னென்னா 2 உமன் மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த உமன் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா முஸ்லீம் உமனாக இருக்கணும். ஸோ அதாவது முஸ்லீம் இல்லை, ஸோ 2 உமன் மெம்பர்ஸ் இருக்கணும், முஸ்லீம் உமன் மெம்பர்ஸ். ஆமாம், 2 முஸ்லீம் உமன் மெம்பர்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா 2 நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்கணும். ஸோ இது வந்துட்டு பர்டிகுலராக உமன் முஸ்லீம் மெம்பர்ஸ் இருக்கணும். நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்துட்டு 2 பேர். இவங்க வந்துட்டு ஜென்ஸாக இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெப்யூட்டி கலெக்டர் தான் டிசைட் பண்ணணும் அந்த அத்தாரிட்டி ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் ரைட்ஸை வந்துட்டு பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரிபியூனல்ஸ், அதாவது வக்த் ட்ரிபியூனல்ஸ் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கு இடையில ஒரு டசில் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வக்த் ட்ரிபியூனல் தான் வந்துட்டு டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆக்டில் இருக்குது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க வந்துட்டு அதை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு டெப்யூட்டி கலெக்டர் தான் டிசைட் பண்ணணும், அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை வந்துட்டு டிசைட் பண்ணுறத சொல்கிறாங்க வந்துட்டு. ஸோ அடுத்தது என்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கிரண் ரிஜிஜு வந்துட்டு லான்ச்சஸ் போர்ட்டல்ஸ் ஃபார் ஜியோ பார்சி ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க யூனியன் மைனாரிட்டி மினிஸ்டர்ஸ் வந்துட்டு கிரண் ரிஜிஜு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் இது வந்துட்டு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்சி கம்யூனிட்டி பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு இந்தியாவில் ரொம்ப டிக்ளைன் ஆகுது, இதை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இஷ்யூஸை வந்துட்டு நம்ம அட்ரஸ் பண்ணணும் ப்ராப்பராக, அவங்களோட நீட்ஸ் என்ன, இஷ்யூஸ் என்னன்றதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 44,125 கோடி முதலீட்டு திட்டங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ அதை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீரேற்று புனல் மின் திட்டம் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ மின்சாரத்தை வந்து சேமிக்கிறது, பகல்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நைட்டில் வந்துட்டு நீர் தேக்கத்தில் வச்சு அங்கேருந்து டர்பைன் மூலியமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது சிறிய புனல் மின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 100 கிலோவாட்ஸ்லேருந்து 10 மெகாவாட்ஸ் வரையும் நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது டார்கெட்டாக சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் டார்கெட்டாக வந்துட்டு 2030 20,000 மெகாவாட்ஸ் சூரிய உற்பத்தி மூலியமாக நாங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்றது இலக்காக வச்சுருக்காங்க 2030. இதுக்காண்டி பசுமை உற்பத்தி வந்துட்டு நாங்கள் பண்ணுவோம், மின் கட்டமைப்பை நாங்கள் வந்து அமைப்போம் இந்த காசில் அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆகஸ்ட் 16 விண்ணில் பாய்கிறது
எஸ்எஸ்எல்வி D3 அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 15 நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணுறதா இருந்துச்சு இந்த எஸ்எஸ்எல்வி D3 அப்படின்றது. இப்போ சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால ஆகஸ்ட் 16 நாங்கள் வந்துட்டு பண்ண போகிறோம். எங்கே இருந்துன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் நாங்கள் வந்துட்டு லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி D3 அப்படின்றது இந்த ஒரு சேட்டலைட்ஸு, இந்த ஒரு சேட்டலைட். ஸோ எஸ்எஸ்எல்வி D3 அப்படின்றது லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸு. ஸோ இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 176 kg இருக்கும். 1 year டைமோட இதோட வேலிடிட்டி டைமு. எர்த்து இதில் வந்துட்டு ஆய்வு சாதனங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா EOIR அப்படின்றது, GNSSR அப்படின்றது, SIG UV டெசிமீட்டர் அப்படின்ற 3 டைப் ஆஃப் வந்துட்டு ஆய்வு சாதனங்களில் இதில் அனுப்புகிறாங்க தான் சொல்கிறாங்க. அடுத்தது, கருணாநிதி பிறந்த நாள் ஜூன் 3 செம்மொழி தினமாக கொண்டாட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஜனவரி 26 இதில் வந்து 2 மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்னென்னா, ஜனவரி 25 நம்ம என்னென்னா மொழிப்போர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு அதை தமிழ் மொழி தியாகிகள் தினமாக வந்து கொண்டாட போகிறாங்க ஜனவரி 25. அடுத்தது மாடிஃபிகேஷன் என்னென்னா, ஜூன் 3 அதாவது கலைஞர் கருணாநிதியோட பிறந்த நாளை செம்மொழி தினமாக வந்துட்டு நாங்கள் கொண்டாடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது திருக்குறள் பார்த்துட்டோம் அப்படின்னா, உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்று அது தள்ளினும் தள்ளாமே நீத்து அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள். ஸோ இதில் என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, எண்ணுவதை நம்ம வந்துட்டு உயர்வாகவே எண்ணணும். அந்த ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு கைவிட்டாலும் சரி கைவிடலைனாலும் சரி நம்ம அதை வந்துட்டு எண்றதை வந்துட்டு உயர்வாகவே எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் வந்துட்டு சொல்கிறாரு. அடுத்தது, CBI டேக்ஸ் ஓவர் ப்ரோப் இன்டு டாக்டர் மர்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் CBI. ஸோ இவங்க வந்துட்டு CBI பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்துட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்புறம் லோக்பாலுக்கு அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது, இவங்க வந்துட்டு DOPTக்கு அண்டரில் வருவாங்க. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பப்ளிக் கிரிவன்சஸ் இவங்களோட மினிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு ப்ரிவென்டிங் கரப்ஷன் ஆக்டுக்கு கீழே வந்துட்டு, அதாவது கரப்ஷன் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ஆக்ட் படி இவங்க வந்துட்டு அவங்களோட டுகெதராக வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட கன்வென்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 65% 70%, அதாவது ஒரு ஹையான ஒரு கன்வென்ஷன் ரேட்டாக இருக்குது. இவங்களோட டேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா PMO மூலியமாக தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்னென்னா, ஒரு இன்டர்போல் மெம்பர், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆர்கனைசேஷனை வந்துட்டு ஒரு நடக்குது அப்படின்னாக்கா, அதை வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இந்தியா லெவலில் வந்துட்டு அதாவது டீல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1941 வந்துச்சு. அதாவது சுதந்திரம் அடையாளத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. ஸோ இந்த ஆக்ட் இதுதான் வந்துட்டு ஒரு ஏஜென்சியாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படின்றத வந்துட்டு க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் 2 ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த CBI அப்படின்றது ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது. ஸோ இது வந்துட்டு எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தானம் கமிட்டி வந்துட்டு மூலியமாக தான் இந்த டெல்லி CBI அப்படின்றது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு DIGயாக இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஐஜி லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ் தான் வந்துட்டு டைரக்டராக வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ 2014 லோக்பால் ஆக்ட் வந்துச்சு. ஸோ இந்த ஆக்ட் மூலியமாக இதோட டைரக்டர்ஸை வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுறதுல சில மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு லோக்பாலில் உள்ள மெம்பர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு இவங்க 3 பேரோட அப்ரூவல் மூலியமாக தான் அந்த அப்பாயின்மெண்ட் அப்படின்றது CBIயில் நடக்கும் அப்படின்றது சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, இவர் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி லெவலில் அந்த ஒரு மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி இருக்கோ அந்த மினிஸ்ட்ரி என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில ரெக்கமெண்டேஷன் பண்ணி சில நாமினேட் பண்ணுவாங்க மெம்பர்ஸ். அதாவது இப்போ ஐஜி லெவலில் உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு DOPTக்கு போயிடும். ஸோ DOPT அதை வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் யாருக்குன்னா அந்த பர்டிகுலர் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அந்த கமிட்டி தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க.
அடுத்தது டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் வந்து செக்ஷன் 6 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்டேட்டோட கன்சென்ட் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஹைகோர்ட் வந்துட்டு உத்தரவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் சிபிஐ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது issuance of certificates for birth and death registrations held by glitch in CRS portal அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவில் சென்சஸ் அப்படின்றது ரொம்ப நாளாகவே வந்துட்டு இன்னும் நடக்காமலே இருக்குது 2011 அப்புறம். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான பாலிசியோ எஃபெக்டிவான கவர்னன்ஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ சிவில் இந்த ஒரு அதாவது டெத் அண்ட் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது ஒரு சிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்துக்கு கீழே தான் இன்னமும் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் டெத் அண்ட் பர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023 கொண்டு வந்திருக்கோம். அதில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 23 ஸ்டேட்ஸு 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பர்த் அண்ட் ரெஜிஸ்டர் டைரெக்டாக வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இப்போ ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் தான் வந்துட்டு செக்ஷன் 3/3 இந்த ஆக்ட் மூலியமாக 1969 ஆக்ட், அதாவது பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆக்ட் 1969 செக்ஷன் 3/3 பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ரிஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவருக்கு பவர் இது மூலியமாக தான் கிடைக்கிது வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு வெல் எக்யூப்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ ஒரு வெல் எக்யூப்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா 6 மாதமாக இந்த ஒரு வெப்சைட்டில் வந்து கிளிட்ச் வந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கான். அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனிகிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து எஃபெக்டிவாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சில குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஓன் ஸ்டேட் டாட்டா இருக்குது. அவங்க வந்து எஃபெக்டிவாக அதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, எங்களோட மினிஸ்ட்ரி டேட்டாவை நாங்கள் வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். அதை வந்துட்டு உங்களோட சிஆர்எஸ் போர்ட்டலுக்கு நாங்கள் அனுப்பிடுறோம். நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எப்போ உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இல்லாதப்போ நீங்கள் டைம் பார்த்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்துட்டு இன்னும் ப்ராப்பரான வந்துட்டு ஒரு இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது இன்னும் சொல்லாமலே இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்த் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்த் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய மிஸ் மேட்சஸ் வந்துட்டு நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்காண்டி நம்ம அவேர்னஸ் வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு புகுத்தணும். அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்துட்டு எஃபெக்டிவாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு ப்ராப்பராக பில்டப் பண்ணணும். இதுக்கு அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இஸ்ரேல் ஈரான் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சில ஒரு இஷ்யூஸ் நடக்குது. அது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈரானில் காசாவோட லீடரை வந்துட்டு ட்ரோன் மூலியமாக கில் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன செய்கிறாங்க, ஈரான் வந்துட்டு ரொம்ப அவங்கள ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஈரானுக்கு பேக்கப்பாக வந்துட்டு 3 ஹெச் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஹமாஸு, ஹெஸ்புல்லா, ஹவுதீஸ் அப்படின்ற 3 ஹெச்இஸ் வந்துட்டு ஈரானுக்கு பேக்கப்பில் இருக்குது. இவங்க தான் வந்துட்டு இதை ஓன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா அண்டு சைனா இப்போ வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க, ஈரானுக்கு சப்போர்ட்டாக. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரஷ்யாவோட இவங்க வந்துட்டு டிஃபென்ஸ் டீல் வந்துட்டு ஈரான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் சைனா வந்துட்டு வெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ ரஷ்யா அண்ட் சைனா 2 பேருமே வந்துட்டு ஈரானுக்கு பேக்கப் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரஷ்யா, சைனா, ஈரான் இந்த 3 கண்ட்ரிகளோட ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது ஒரு நியூ வார் வந்துட்டு 3rd வேர்ல்டு வார் வந்துட்டு வரத்துக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிரும் அப்படின்றது நிறைய பேர் வந்துட்டு பயப்படுறாங்க. ஸோ இஸ்ரேல் பார்த்துட்டோம் அப்படின்னா வெஸ்ட்டுக்கு பேக்கப்பில் இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வார் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ரீலங்கா தமிழ் பார்ட்டி சீக்ஸ் ஃபெடரல் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ்ன்ற சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ். அதாவது தமிழ் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு ரைட்டுமே கொடுக்கறதில்ல அப்படின்றது அவங்களோட கோரிக்கை. ஸோ யூனிட்டரி, அதாவது ஸ்ரீலங்காவில் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா யூனிட்டரி மல்டி பார்ட்டி செமி பிரசிடென்ஷியல் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் தான் இருக்குது. இதை தான் இவங்க வந்து ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ தமிழ் அப்புறம் சிங்களா அப்படின்ற 2 பிரிவினர்கள் இருக்காங்க ஸ்ரீலங்காவில். இதில் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா சிங்கள பேசுகிறவங்க தான் மெஜாரிட்டியான பீப்புள்ஸு. இவங்க வந்துட்டு புத்திஸ்ட் மதத்தை சேர்ந்தவங்க, இவங்க வந்து ஹிந்து மதத்தை வந்துட்டு சேர்ந்தவங்க.
ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சு எப்போ அப்படின்னா எல்டிடி வந்துட்டு ஒரு இஷ்யூஸ் நடந்தது. அப்போ எல்டிடிக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் பெரிய ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இந்தியா சைட்லேயும் ஸ்ரீலங்கா சைட்லேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு 13th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு என்னென்னா எவல்யூஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட வந்துட்டு அந்த 13th அமெண்ட்மெண்ட்டில் எழுதப்பட்ட ஒரு மேட்டர்ஸ் ஃபேக்ட் அப்படின்றது. ஸோ தமிழ் பார்ட்டி வந்துட்டு பிரசிடெண்ட்டை வந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட்டு தான் வேணும் அப்படின்றது அவங்களோட கோரிக்கை. இவங்களோட ரிசர்வேஷன்னு பார்த்தாலும் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற ஃபெசிலிட்டிஸாக இருக்கும், சிங்கள மதத்திற்கு தான் வந்துட்டு பேசுகிறவங்களுக்கு தான் வந்துட்டு ரிசர்வேஷன்ஸ் அப்படின்றது புத்திஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்குது. தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு ரிசர்வேஷன்ஸுமே இல்லை. ஸோ அப் அண்ட் டவுன் எதுலேயுமே வந்துட்டு ரைட்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு கொடுக்கறதில்ல அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது, டஸ் இந்தியா ஹேவ் லாஸ் ஆன் த மூமெண்ட் ஆஃப் பிளாஸ்ட் வாட்டர் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு சப்மிஷன்ஸ் ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்னா ஏலியன் ஸ்பீசிஸ் வந்துட்டு தமிழ்நாடு நியரஸ்ட் காமராஜர் போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது, அதை நமக்கு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டை வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது என்னென்னா, ஒரு வாட்டர் ஷிப்பு வந்து புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்துட்டு அந்த ஷிப்பில் வந்துட்டு ஃபில் பண்ணிவிடுவாங்க, அது முழுகாமல் இருக்கிறதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளான ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒரு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை கொண்டு போய் அன்ஃபில் பண்ணிவிடுவாங்க, அதை வந்துட்டு எவாக்குவேட் பண்ணிவிடுவாங்க. அந்த எவாக்குவேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதோட வாட்டர்ஸ் வந்துட்டு அதில் உள்ள ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு என்னன்னா பயாலஜிக்கல் ஆர்கானிசம் வந்துட்டு பக்கத்தில் உள்ள ஐலாண்ட்ஸ் அண்ட் லேண்டட் கண்ட்ரீஸில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு பிளாஸ்ட் வாட்டர் அப்படின்ற சொல்கிறாங்க. அந்த ஒரு வாட்டர் தான் வந்துட்டு பிளாஸ்ட் வாட்டர். பிஃபோர் லான்ச் ஷிப்புக்கு அப்புறம் இதை வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஸ்பீஷீஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு நேட்டிவ் ஸ்பீசிஸ், இன்னொன்று வந்துட்டு ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படின்னு 2 டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீசிஸ் ஏலியன் ஸ்பீசிஸோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம், அதோட ஸ்ட்ரென்த்தன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது அதிகமாக வந்துட்டு நேட்டிவ் ஸ்பீசிஸை வந்துட்டு கொல்றதுலேயே குறிக்கோளாக இருக்கும். அதாவது அதோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட ஸ்ப்ரெட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏலியன் ஸ்பீசிஸ்க்கு நேட்டிவ் ஸ்பீசிஸை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது இவங்க இதாக சொல்கிறாங்க, ரிசர்ச்சில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னென்னா காமராஜர் போர்ட் எண்ணூரில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு மிஸ்டெலா ஸ்டெகெட்டா அப்படின்ற ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அதிகமாக அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஸ்பீசிஸ் வந்துட்டு பிரேசில்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. டோட்டலாக இந்தியாவில் 30 ஏலியன் ஸ்பீசிஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலாக பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு புலிகேட் லேக்லையும் கேரளாவில் வந்துட்டு அஸ்தமுடி லேக்லையும் வந்துட்டு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்கிற ஒரு பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு சஜஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா, கெமிக்கலை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளாஸ்ட் வாட்டரை ஃபில் பண்ணும்போது சம் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்துட்டு இறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் அதை திறந்து விட்டாலும் அது வந்துட்டு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அந்த ஒரு லேண்டுக்கு பக்கத்தில் ஐலாண்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்றது இவங்களோட சஜஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்வென்ஷன்ஸ் அப்படின்றது குளோபல் லெவலில் ஒரு கன்வென்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு 97 கண்ட்ரிஸ் வந்துட்டு அதோட மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ ஆனால் இந்தியா அப்படின்றது ஒரு மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் கிடையாது. ஸோ அதனாலேயே நம்ம வந்துட்டு மற்ற ஷிப்ஸ் வந்துட்டு இங்கே வரும்போது மற்ற கண்ட்ரியோட ஷிப்ஸ் இங்கே நம்ம இந்தியன் சைடில் வந்ததுன்னா அதை வந்துட்டு நம்ம தடுக்கிறதுக்கோ அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அத்தாரிட்டி அப்படின்றது குளோபல் லெவலில் நமக்கு வந்துட்டு இன்னும் கிடைக்காமலே இருக்குது. அடுத்தது, hints of the corporatizations of science resources in India அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இன்னோவேட், பேஷன்ஸ், ப்ரொடியூஸ், ப்ராஸ்பர் அப்படின்ற ஒரு தீமை வந்து சொல்லியிருக்காங்க. யாருன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஹிண்ட்டாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நியூ பாலிசி ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இதை வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா டேராடூன் டிக்ளரேஷன்ஸ் அப்படின்றது
சிஎஸ்ஆர் வந்துட்டு 2015 வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு டிக்ளரேஷனை. அதில் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா செல்ஃப் கவர்னன்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்றது அதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷலாக வந்துட்டு அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அன்சாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்துட்டு 2023 அன்சாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ஸ் ஆக்ட் மூலயமா இதை வந்து கொண்டு வர்றாங்க. இது வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஈகோசிஸ்டத்தை வந்துட்டு டெவலப் பண்ணுவோம், பில்டு பண்ணுவோம் நம்ம இந்தியாவில் அப்படின்றத சொல்கிறாங்க. இது மூலியமாக வந்துட்டு ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு அதிகமாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது இவங்களோட வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்தியாவில் வந்துட்டு 0.8% ஆஃப் ஜிடிபி தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் சவுத் கொரியா போன்ற சின்ன சின்ன நாடுகளில் கூட 4-6% ஆஃப் ஜிடிபிஸ் வந்துட்டு இங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸில். ஸோ அதனாலேயே அவங்களோட ஓவரால் ஜிடிபி ப்ளஸ் பர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு நம்ம இந்தியாவை விட அதிகமாக இருக்குது. நல்லா வெல் டெவலப்டு நேஷனாக கூட சவுத் கொரியாஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஸ்பெண்டிங்கை வந்துட்டு ஜிடிபி ரேட்ஸில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது இவங்க சஜஷனாக கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.